குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸில் தேர்ட் லெசன், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ். இதுக்கு முன்னாடி 2 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். ஸ்கூலில் இருக்கப்பயே ஃபஸ்ட் யூனிட் முடித்தாச்சு, அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். செகண்ட் லெசன் ஆன்லைன் நடத்தியிருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட் லெசன் டிஃபராக இருக்கும், செகண்ட் லெசன் டிஃபர், தேர்ட் லெசனும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ பார்க்குறது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இப்போ பார்ட்னர்ஷிப்னால் யாருன்னு பார்க்கணும். ஹூ இஸ் எ பார்ட்னர், வாட் இஸ் பார்ட்னர்ஷிப்? 2 or more மெம்பர்ஸ், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது தான் பார்ட்னர்ஷிப். அப்படி அதில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது அந்த எல்லா பார்ட்னர்ஸையும் சேர்த்து சொல்கிறது ஃபார்ம். அப்புறம் எந்த பேரில் வச்சு தொழில் நடத்துகிறாங்களோ, பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்களோ, அதை நம்ம ஃபார்ம் நேம்னு சொல்லுவோம். இதுதான் பார்ட்னர்ஷிப்புடைய ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, எதுக்காக பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? இப்போ சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கிற ஒரு சிங்கிள் பர்சன், அவர் தே கேனாட் மேனேஜ், ஓகே, டிஃபிகல்ட் டு மேனேஜ் த பிஸ்னஸ். ஒருத்தரே இருக்கனால பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவரால் முடியாது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ தட் அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 or மெம்பர்ஸை பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கிறாங்க. அப்படி சேர்றப்போ அவருக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் பார்ட்னர்ஸ் இருக்கனால அவங்கவுங்க ஒவ்வொரு ஒர்க்கை பார்த்துக்க முடியும். ஸோ தீஸ் பர்பஸ், இந்த காரணத்துக்காக பார்ட்னர்ஷிப் ரன் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்ட்னர்ஷிப். Partnership firm is a firm of organization where 2 or more persons carry on some business activities on the basis of agreement. இப்போ சிங்கிள் பர்சன், சோல் ட்ரேடில் சிங்கிள் பர்சன், அவங்க எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் கிடையாது. பட் பார்ட்னர்ஷிப்பில் அக்ரிமெண்ட் இஸ் மஸ்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் தான் சொன்னேன். அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்னரையும் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் சேர்த்து ஃபேர்முன்னு சொல்லுவோம். அடுத்தது நேம் அண்டர் விச் த பிஸ்னஸ் ஆஃப் ஃபேர்ம் இஸ் கால்டு ஃபேர்ம் நேம். எதுக்கு, வாட் பர்பஸ், எந்த பர்பஸுக்காக பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறாங்கன்னா டு ரைஸ் மோர் கேபிட்டல். ஓகே, தென் டு ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்டு லயபிலிட்டிஸ். இப்போ சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ்னால் வரக்கூடிய லாபம் நட்டம் எல்லாமே அவனுக்கு தான். பட் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஷேர் பண்ணிக்க முடியும், வரக்கூடிய லயபிலிட்டிஸை ஷேர் பண்ணிக்க முடியும், வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த ரீசனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் த பார்ட்னர்ஷிப். This overcome the limitation of the sole proprietorship, such a limited capital, small size of the business. அவங்களுடைய சோல் ட்ரேடுடைய லிமிட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட குறைவான முதல் இருக்கும். ஓகே, அடுத்தது லிமிட்டட் கேபிட்டல் தான், குறைவான முதல், ஸ்மால் சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை அதிகப்படுத்துறதுக்காக தான், பிஸ்னஸை டெவலப் பண்ணி எக்ஸ்போண்ட் பண்ணுறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்பை ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இந்த பார்ட்னர்ஷிப்பை வெறும் முறையாக ஆரம்பிச்சிட முடியாது, அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்குது, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஓகே, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நாட் ஏ கம்பல்சரி, ரெஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணாமலும் இருக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணது ஆப்ஷன். த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் கம்பல்சரி, இட் இஸ் அன் ஆப்ஷன். பட் நவடேஸ், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை அண்டர் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஏன்னா இஃப் யூ ரெஜிஸ்டர் த பார்ட்னர்ஷிப் டு சேஃப் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். ஓகேவா, பார்ட்னர்ஷிப்பை ரெஜிஸ்டர் பண்ணோம்னா பார்ட்னர்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட கோர்ட்டில் கொண்டு போய் நமக்கு கேஸ் ஃபைல் பண்ணி நமக்கு சேர வேண்டிய பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். ஓகேவா, இதுதான் பார்ட்னர்ஷிப். ஓகே, இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஷிப்புக்கு டெஃபினிஷன், மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேஜ் நம்பர் 82 இருக்குது. When 2 or more persons join together to the form of business to share the profit or loss arising
therefrom an agreed ratio. The relationship among them is called partnership. அதாவது 2 or more person ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்க. அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸை அக்ரிமெண்ட் ரேஷியோ அதாவது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போடுறப்பயே ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் ஷேர் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப். ஓகே, இதில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஒன் ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல். எல்லா பார்ட்னர்ஸும் வந்து அந்த பிஸ்னஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எல்லாருக்கும் பதிலாக ஒருத்தர் அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். இட் இஸ் கால்டு மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட் டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. அண்டர் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் வாட் இஸ் த டெஃபனிஷன்? எ பார்ட்னர்ஷிப் டிஃபைன் அஸ் த relationship between one who have agreed to share the profit of business carried on by all or any of them acting for all. மேலே சொன்னதே தான். ஓகே, 2 ஆர் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு அது வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிவிட்டு எல்லா பார்ட்னர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அல்லது எல்லாத்துக்கு பதிலாக ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். தட் இஸ் கால்டு டெஃபினிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். மேலே இருக்கிறது மீனிங், நெக்ஸ்ட் இருக்கிறது டெஃபினிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அதில் மினிமம் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியணும். ஓகேவா? இன் பார்ட்னர்ஷிப் 2 மெம்பர்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு மினிமம் எத்தனை பேர் தேவை? 2 மெம்பர்ஸ் தேவை. மேக்ஸிமம் 50 பேர். இதெல்லாம் 1 மார்க்கில் வரும், மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது எப்படி அவங்க வரக்கூடிய லாப நட்டத்தை பிரிச்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அக்ரிமெண்ட் அமாங் த பர்சன் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அக்ரீட் ரேஷியோ. அப்புறம் இந்த அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கலாம்னா ஓரல் ஆர் ரிட்டர்ன் ஆர் இம்ப்ளைடாக இருக்கலாம். பட் நவடேஸ் ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இஸ் அ பெஸ்ட். இட் இஸ் சேஃப் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். தென் நெக்ஸ்ட்டு the agreement must be carried on the business and to share the profit of the business. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the business may be carried on by all the partners or any one of acting for all. இதே தான். இந்த ஃபியூச்சர்ஸில் வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்ஸுமே ஃபஸ்ட்டு மினிமம் மெம்பர்ஸ் எத்தனை, மேக்ஸிமம் மெம்பர்ஸ் எத்தனை, அப்புறம் வரக்கூடிய ப்ராஃபிட்டை எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும். ஓகேவா? அப்புறம் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறது. அடுத்து யாரெல்லாம் ஆக்ட் பண்ணலாம்? எல்லா பார்ட்னர்ஸும் ஆக்ட் பண்ணலாம் அல்லது எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆக்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மஸ்ட் இன் நவடேஸ். பார்ட்னர்ஷிப் ஏற்கனவே பார்த்தோம், பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆப்ஷன் பார்த்தோம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப் டீட். ஓகேவா? ஒப்பாவணம், அதுக்கு பேர் தமிழில் கூட்டாண்மையுடைய ஒப்பாவணம். இதுதான் மஸ்ட்டு. பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் எ டாக்குமெண்ட் இன் ரைட்டிங் தட் கண்டைன் த டேர்ம் ஆஃப் அக்ரிமெண்ட் அமாங் த பார்ட்னர்ஸ். அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கும். எத்தனை பார்ட்னர்ஸ் ஜாயின் பண்ணலாம், அவங்களுடைய அட்ரஸ், ஃபோட்டோஸ், ஓகேவா, எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காங்க, பிஸ்னஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கும். இப்போ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அவங்க அப்பா நடத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் ஏ கண்டைன் டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். ஓகே, இப்போ அதில் வந்து நிறைய இருக்குது, ஒரு 16 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். 5 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா? இட் இஸ் ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட். வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட்? ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ். எந்த பேரில் தொழில் நடத்துகிறோம், என்ன தொழில், அந்த தொழில் எந்த பிளேஸில் நடத்துகிறோம், அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்தது எவ்வளோ நாளைக்கு அந்த தொழில் நடத்துகிறோம், டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் பிஸ்னஸ், எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், எவ்வளோ நாளைக்கு, 10 இயர்ஸா 5 இயர்ஸா. அடுத்தது நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ், எல்லா பார்ட்னர்ஸுடைய நேமு அட்ரஸ் இருக்கணும். அடுத்தது கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர், ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளவு இது போடுறாங்க, கேபிட்டல் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, எப்படி வரக்கூடிய ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க, என்ன ரேஷியோ.
நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் அலௌட் டு ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னரும் தன்னுடைய டொமஸ்டிக் பர்பஸாக தன் சொந்த செலவுக்காக பிஸ்னஸ்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கான அமௌண்ட் அலௌட் எவ்வளோ எடுக்கலான்னு சொல்லி அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அடுத்தது அப்படி எடுக்கக்கூடிய பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கொடுக்கணும். அடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே கேபிட்டலுக்கு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா பார்ட்னர்ஸ் அதுக்கு. அடுத்தது ஒர்க்கிங் பார்ட்னர்ஸுக்கு எவ்வளோ சேலரி. அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அப்புறம் ப்ரொசீஜர் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ். இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்போம், யாராவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து நான் விட்டு விளைவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருக்கு பதிலாக நியூ பார்ட்னர்ஸ் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர். அடுத்தது நம்மளை விட்டு போகிறாங்கள, ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்கள பார்ட்னர்ஸ், அவங்களுக்கு நம்மளை விட்டு போகிறப்போ என்னென்ன ப்ரொசீஜர் செஞ்சு அவங்கள அனுப்பணும். அடுத்து குட்வில். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டெத் ஆஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் டியூ டு த லீகல் ஹையர்ஸ். அடுத்து செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் டிசால்வேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். லாஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் வேண்டாம் எல்லாம் கலைச்சிக்கலான்னு சொல்லி கலைக்கிறப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது. இது எல்லாமே எதில் இருக்குன்னா கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கணும். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டர்ன் டாக்குமெண்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். ஓகே, இதுவும் முக்கியமான கேள்வி, இதுவும் பார்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் இல்லை டீட் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீடு இல்லைன்னா என்னென்ன பண்ணணும். ரெமுனரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ், அவங்களுக்கு சேலரி கொடுக்கக்கூடாது. நோ சேலரி ஆர் நோ ரெமுனரேஷன் அலௌட் டு எனி பார்ட்னர்ஸ். செக்ஷன் 13A. இப்போ பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, அப்போ என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குது. பார்ட்னர்ஷிப்புக்கு சேலரி தரக்கூடாது. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் ஷேர் பை பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. அக்ரிமெண்ட்டே இல்லை, அதனால் வரக்கூடிய லாப நட்டத்தை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். அது செக்ஷன் 13B. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இஃப் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டி, நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, செக்ஷன் 13C. அடுத்தது லோன் வாங்கியிருக்காங்க இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ், அவங்களுக்கு 6% per annum. இப்போ பார்ட்னர்ஷிப் லோன் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாட்டி கூட அவங்ககிட்டருந்து 6% இன்ட்ரெஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், அவங்களுக்கு நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். பார்ட்னர்ஷிப் இப்போ டொமஸ்டிக் பர்பஸுக்காக பணம் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான அவங்ககிட்டருந்து இன்ட்ரெஸ்ட்டும் கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத பட்சத்தில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த செக்ஷனை பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.